வணக்கம். இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோடு உங்களை சந்திக்க வந்துட்டேன். இன்றைக்கி கதையோட தலைப்பு 10ல் ஒரு பங்கு. ஒரு கோயிலேருந்து ஒரு துறவி ஒரு வீட்டுக்கு வந்தாராம். அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் மட்டும்தான் இருந்தானா, வேறு யாரும் அந்த வீட்டில் இல்லையா. அந்த பையன்கிட்ட போய் அந்த துறவி கேட்டாராம், உங்கள் வீட்டில் பன்னி குட்டி போட்டிருக்காமே அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த பையனும் ஆமாம் அப்படின்னு சொன்னானாம். கோயிலுக்கு ஒரு பங்கு நீங்கள் கொடுக்கணும், அதனால் நான் ஒரு குட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த பையனும் அப்படிங்களா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னி குட்டி போட்டிருந்த இடத்த போய் காமிச்சானா. அது 10 குட்டி போட்டிருந்துச்சான். அதில் ஒரு குட்டியை அந்த துறவி எடுத்துக்கிட்டாராம். அவர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பையன் கேட்டானா, அப்போ எங்கள் அண்ணன்கள்லேருந்து எந்த அண்ணனை நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த துறவி ஒன்றும் புரியாமல், நான் ஏன் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் 10 குழந்தைகள், 10ல் ஒரு பங்கு கோயிலுக்கு கொடுக்கணுன்றது தானே முறைன்னு சொல்கிறீங்க. அப்போ எங்கள் 10 குழந்தைகளில் ஒரு குழந்தைய நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானாம். அதுக்கு அந்த துறவி சொன்னாராம், நீங்கள் 10 பேரும் என்னோடய குழந்தைகள் இல்லையப்பா, நான் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்குறாராம். அதே போல் தானே இந்த பன்றிக்குட்டியும் உங்களோடது இல்லைல்ல, அப்படியே அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டானா. இந்த பையன் கேட்டிருக்கிறத நினச்சி அவர் சிரிக்கிறதா இல்லை கண்டிக்கிறதான்னு தெரியாமல், சரிப்பா அவங்க அப்பா அம்மா வரட்டும், அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டுகிட்டே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னிக்குட்டியை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிட்டாராம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம தேவையான இடத்துல தேவையான கேள்வி ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் நமக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த பையனை மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இருந்தாக்கா, கோயிலுக்கு அப்படி பொது பொது காரியங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளையோ காசையோ கேட்குறதுக்கு அபகரிச்சிக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி சில பேர் வருவாங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்ம உஷாராக இருக்கணும்னா, இந்த பையனை மாதிரி நம்ம ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும், உஷாராக இருக்கணும், திறமையாக இருக்கணும், கிளவராக இருக்கணும், மற்றவங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரம் ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.